ஐ மீன் கிளாஸ்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் தனியாக பார்த்து கேட்டார், ஏன் சார் கலருக்கு ஸ்பெல்லிங் நான் பார்த்தேன் வர வழியில், கலருக்கு ஸ்பெல்லிங் இது போட்டிருக்காங்க சார், தப்பாக இருக்காங்க சார், பிளடி இண்டியன்ஸ் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கலருக்கு ஸ்பெல்லிங் இது கரெக்ட் தானப்பா, அது எப்படி சார் கரெக்ட், இதானே சார் கலருக்கு ஸ்பெல்லிங், கலருக்கு இதானே சார் ஸ்பெல்லிங், அப்போ இது என்ன சார் அப்படின்னு கேட்டார். இப்போ அவருக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன், கவனிங்க. கவனிப்பா, நீங்கள் கவனிங்க தான் கேட்டீங்க, கவனிங்க. இப்போ இந்த கலர் அந்த கலர் பார்த்தீங்கன்னா COLOR இருக்கு, COLOUR இருக்கும். இப்படியும் நான் பார்த்துருக்கேன், நானே சில பொருள் பார்த்துருக்கேன், இப்படியும் பார்த்துருக்கேன். ஓகே. இப்போ ரெண்டுமே என்னன்னா கலர் ரெண்டுமே கலர் தான். இதில் COLOR இருந்தா இது அமெரிக்கன் இங்கிலீஷ், COLOUR இருந்தா இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷும் தனியாக இருக்கு, பிரிட்டிஷ் இங்கிலீஷும் தனியாக இருக்கு. என்ன சார் திடீர்னு பயமுத்துறீங்க, என்ன சார் திடீர்னு பயமுத்துறீங்க, என்ன அப்போ என்ன நாங்கள் ஏற்கனவே என்ன இங்கிலீஷ் இருக்கணும், நீங்கள் வேறு அமெரிக்கன் இங்கிலீஷ்ன்றீங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ன்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப ஈஸி தான்ப்பா. அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் உச்சரிப்பு வேறுபாடு இருக்கும், உச்சரிப்பில் வேறுபாடு இருக்கும், அர்த்தம் மாறாது, உச்சரிப்பில் வேறுபாடு இருக்கும், சரியா? அதே சமயத்தில் ஸ்பெல்லிங்லேயும் வித்தியாசம் இருக்கும். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நீங்கள் கவனிச்சா புரியும், ஆனால் அமெரிக்கன் இங்கிலீஷ் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும், ரொம்ப ஸ்டைலாக இருக்கும், சரியா? இப்போ COLOR அப்படின்றது என்ன, இது அமெரிக்கன் இங்கிலீஷ். அதாவது அவங்க ஸ்பெல்லிங் எப்படி எழுதுவாங்க, அமெரிக்கன்ஸ் எல்லாருமே கலருக்கு இதான் ஸ்பெல்லிங் எழுதுவாங்க. அதே பிரிட்டிஷ், அதாவது இங்கிலாந்துல இருக்காங்க தெரியுமா, நான் சொன்ன முதல்ல நீங்கள் இங்கிலாந்துல தான் வந்து இங்கிலீஷ் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா COLOUR போடுவாங்க, இந்த U போடுவாங்க. இது போல நீங்க வார்த்தைகள்ல நிறைய வித்தியாசங்கள் பார்க்கலாம். கலர் இது ஒன்றாச்சா. அடுத்தது கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம்க்கு இதான் ஸ்பெல்லிங் போட்டிருப்பான், இதான் ஸ்பெல்லிங் போட்டிருப்பான். இது என்ன இங்கிலீஷ் தெரியுமா, இது அமெரிக்கன் இங்கிலீஷ். இது என்ன இங்கிலீஷ், இது அமெரிக்கன் இங்கிலீஷ். ஆனா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்பெல்லிங் இதான். ப்ரோக்ராம் ஸ்பெல்லிங் என்ன, ஒரு ME பக்கத்துல வரும், அமெரிக்கன் இங்கிலீஷ் ME சேர்ந்து வரும்பா. இதான் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இது அமெரிக்கன் இங்கிலீஷ். ப்ரோக்ராம் உச்சரிப்பெல்லாம் ஒண்ணுதான், ப்ரோக்ராம் வருதா, இதுக்கு ME இருக்காது, இதுல ME இருக்கும். கம்ப்யூட்டர்ல எல்லாமே வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் தான். கம்ப்யூட்டர்ல எல்லாமே என்ன அமெரிக்கன் இங்கிலீஷ் தான், பிரிட்டிஷ் இங்கிலீஷே கிடையாது. கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா இதான் ஸ்பெல்லிங் வரும், கம்ப்யூட்டருக்கு தான் ப்ரோக்ராம் இதான் ஸ்பெல்லிங். என்ன நீ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷா இருக்கும், சரியா? இது ப்ரோக்ராம், இதுல என்னன்னா ME இருக்காது. இப்போ இவங்ககிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ அமெரிக்கன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இப்போ நான் பாருங்களேன், நீங்க என்ன கேட்டீங்க, என்ன சார் இது கலர்ன்றீங்க, U போடுறீங்க, யூக்கு உச்சரிப்பு என்ன ஆச்சு, U என்ன சார் ஆச்சு, U நீங்க உச்சரிக்க மாட்டீங்களே. அதே போல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் சொல்லும்போது எப்படி சார் நீங்க ப்ரோக்ராம் சொல்றீங்க, ப்ரோக்ராமி அப்படி தானே வரும், ப்ரோக்ராம் நீ தானே வரும், எப்படி ப்ரோக்ராம் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்றேன், இங்க U போடணும்ப்பா, ஆனா உச்சரிக்க கூடாது. இது இங்கிலீஷ்ல இது சைலண்ட் லெட்டர், என்ன சொல்றேன், இது சைலண்ட் லெட்டர், இதை உச்சரிக்க கூடாதுன்னு சொல்றேன். அதே போல ப்ரோக்ராம்லயும் இந்த ME போடணும், ஆனா உச்சரிக்க கூடாது, ஏன்னா இங்க MOEயும் சைலண்ட் அப்படின்னு சொல்றேன், அதாவது சைலண்ட் லெட்டர். இந்த அமெரிக்கன்ஸ் என்ன சொல்றாங்க, சைலண்டா ஒன்னு எதுக்கு வச்சுக்க, அமெரிக்கன்ஸ் என்ன சொல்றான், சைலண்டா ஒன்னு எதுக்கு வச்சுக்க, அதை இதை எடுத்த பிறகு அவன் போட்டுக்கிறான். அதே போல இதோட பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா MOE இருக்கும், என்ன கேட்டா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சைலண்ட் இருக்கும். அமெரிக்கன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சைலண்டா ஒன்னு எதுக்கு வச்சுக்க, எடுத்துரு, சரியா? சரி போல அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒன்னு என்னன்னா ஸ்பெல்லிங்ல வித்தியாசம் வரும், இன்னொன்னு என்னன்னு சொன்னா ப்ரொனவுன்சியேஷன்ல வித்தியாசம் வரும். நீங்க டிக்ஷனரியே பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான டிக்ஷனரி இருக்கு, டிக்ஷனரியே ரெண்டு டிக்ஷனரி இருக்கு. இப்போ கவனிங்க,
இது பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கன் டிக்ஷனரி. இது என்ன அமெரிக்கன் டிக்ஷனரி பாருங்க, அமெரிக்கன் ஃபிளாக் இருக்கா, அமெரிக்கன் டிக்ஷனரி. அதாவது வெப்ஸ்டர்ஸ் நியூ டிக்ஷனரின்றது என்ன அமெரிக்கன் டிக்ஷனரி. இதுல எடுத்து பாத்தீங்கன்னா கலருக்கு ஸ்பெல்லிங் என்ன இருக்கும், நான் முதல்ல போர்டில் இருந்தா இருக்கும். அதே போல ப்ரோக்ராம்க்கு ஸ்பெல்லிங் என்ன இருக்கும், நான் முதல்ல போர்டில் இருந்து பாத்தீங்களா அதான் இருக்கும். இதுதான் அமெரிக்கன் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் டிக்ஷனரி. இது இப்போ இன்னொன்று காமிக்க போறேன், இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இன்னொன்று காமிக்க போறேன், இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஓகே, இதை பார்த்தது போதும். இதுக்கு போட்டிருக்கு த பாக்கெட் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரின்றது என்ன, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எந்த கண்ட்ரி தெரியுமா, இந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இதுல இருக்கிறது எல்லாமே என்னன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ். முதல்ல காமிச்சது எல்லாமே என்ன அமெரிக்கன் இங்கிலீஷ், அதுல உள்ள எல்லாமே என்ன இருக்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இப்போ நான் சொல்ல போறது என்னன்னு சொன்னா, இப்போ நீங்க கண்மீன் பயங்கராதீங்க, என்னடா அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஒன்று இருக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்கு இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்லாதீங்க. இந்தியால நம்ம பயன்படுத்துறது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். இந்தியால நம்ம டெக்ஸ்ட் புக் நம்ம படிக்கிறதுமா சப்ஜெக்ட், நம்ம சப்ஜெக்ட் அது இல்லாம எல்லா இடங்களையும் நம்ம யூஸ் பண்றது என்னன்னு சொன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். ஏன்னா வந்து அவங்க தான் இங்க இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்க தானே இங்க இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான், அமெரிக்கன் இங்கிலீஷ் கிடையாது. இப்போ நீங்க அமெரிக்காவில் போய் படிக்கிறீங்கன்னா அமெரிக்காவில் அவங்க லாங்குவேஜ் அவங்க தான் யூஸ் பண்ணணும், இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்போ வேணா சொல்றேன், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நீங்க பார்க்கணும்னு ஆசையா இருந்தா, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கேட்கணும்னு ஆசையா இருந்தா டிபிசி வைங்க, டிபிசி லெவன் பண்ணுங்க. அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீட்டில் டிஷ் ஆண்டனா வந்துருச்சு, நிறைய வீட்டில் டிஷ் ஆண்டனா வந்துருச்சு. இப்போ நீங்க பிபிசின்னு ஒரு சேனல் இருக்கும், அந்த சேனல் வச்சு பாருங்க, பிபிசி சேனல் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் அவங்க பேசுவாங்க, அடிக்கடி நியூஸ் தான் வரும்னு வச்சுங்களேன். அதில் அவங்க பேசுறது எல்லாமே என்னன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஏன்னா பிபிசின்றதே வந்து பிரிட்டிஷ்லேருந்து வரதா, அதில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அதே அதே ஸ்டார் பிளஸ் இருக்குல்ல, ஸ்டார் பிளஸ் இருக்கு, ஸ்டார் பிளஸ் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டார் பிளஸ்ல நிறைய சீரியல்ஸ் வரும், நிறைய சீரியல்ஸ் வரும். அந்த சீரியல் நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா அதில் அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே என்ன அமெரிக்கன் இங்கிலீஷ். நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ். நான் நடந்ததும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான், நீங்கள் வச்சிருக்க டிக்ஷனரியும் என்ன பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே என்ன பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். நம்ம பேசுறதும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான், அமெரிக்கன் இங்கிலீஷ் தான். இதை நம்ம கற்றுக்கிட்ட பிறகு அப்புறம் கற்றுக்கலாம், ரைட்டா? ஸோ அப்புறம் இன்னொன்று, இந்த கிளாஸில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த யூன்றது சைலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன், சைலண்ட் லெட்டர்னு சொல்லிருக்கேன். அதே போல் இந்த எம்இன்றது என்ன சைலண்ட்னு சொல்லியிருக்கேன். இது போல இங்கிலீஷில் வந்து சைலண்ட் லெட்டர்ஸ்லாம் இருக்கு, இது போல இங்கிலீஷில் சைலண்ட் லெட்டர்ஸ்லாம் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்ல முடியாது சார், எங்கெல்லாம் இது போல சைலண்டாக உண்டோ அதெல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஓகே, இன்னைக்கு நேரம் ஆகுது. இந்த சைலண்ட் லெட்டர்ஸை பற்றி நான் அடுத்த இன்னொரு கிளாஸ் நான் சொல்கிறேன், இந்த கோர்ஸ் முடியறதுக்கு முன்னாடி இதோட நான் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.